என்ற வீட்டுக்கார அத்தி பூத்த மாதிரி அப்பப்போ கிச்சன்ல புகுந்துருவாங்க. சரி ரொம்ப நேரமா அந்த பூண்டை உரிக்க கஷ்டப்படுறாங்களே, நாமளும் ஹெல்ப் பண்ணுவோம்னு போனா, நீ அங்கிட்டு நகர நானே மொத்தமா உரிச்சிடுறேன்னு சொல்லி 2 பாத்திரத்துல டமால் டுமில்னு குலுக்கணுனே அழகா தனித்தனியா உறிஞ்சு வந்துருச்சு. இந்த ஜிம்மிக்ஸ் வேலையெல்லாம் நமக்கும் தெரிஞ்சிருந்தா நம்மளும் கொஞ்சம் வித்த காட்டியிருக்கலாம். சரி என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா சைலண்டா இரு, உனக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடின்ட்டாங்க. ஆகா, வாயில போட்டு அரைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு வருதுன்னா நம்ம அலுப்பா படுவோம். அந்த நானும் செய்யறேன்னு சொல்லி இடையில நானும் கொஞ்சம் கொசுறு வேலையெல்லாம் பண்ணிவிட்டேன். நம்ம வேற இதை முன்ன பின்னெல்லாம் பண்ணது இல்லையா, அதனால என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒண்ணு அந்த சைடுல கேட்டு பண்றதுக்குள்ளே நமக்கு போதா காலமா ஆகி போயிடும் போல. அம்மா நேரம் ஆயும் கண்டதையும் போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கனே தவிர என்ன பண்றேங்கிறது கொஞ்சம் கூட விளங்கவே இல்லன்றேன். ஆனா லட்டு கணக்கா இந்த பண்ணை பார்த்தோன்னு உடனே கண்டுபிடிச்சுட்டோம்ல, பண்றது கார்லிக் சீஸ் பண்ணுன்னு. இதுக்கு மலைச்சாரல் மாதிரி எல்லாம் சீஸ மேலாப்புல தூவ கூடாது, மொத்தமா சுனாமி வந்து இறங்கின மாதிரி கொட்டி புள்ளான்னு சொல்லி எல்லாத்தையும் கொட்டியாச்சு. கடைசியா இந்த சில்லி ஆயில மேலாப்புல போட்டு பினிஷிங்க முடிச்சு விட்டுருவோன்னு பார்த்தா இந்த சீஸ் கார்லிக்கோட வாசனை மூக்க நமன்னு தொலைக்கிறதுல வயிற்று பசி எகிருது. இனிமே அட்டாக் மோட்ல இறங்கிட வேண்டியதான் என்ற பிள்ளைங்க ஒரு பக்கத்து நான் ஒரு பக்கத்துன்னு சொல்லி மொத்தத்தையும் சட்டுன்னு காலி பண்ணியாச்சு. என்ற வீட்டுக்கார அத்தி பூத்த மாதிரி அப்பப்போ கிச்சன்ல புகுந்துருவாங்க. சரி ரொம்ப நேரமா அந்த பூண்டை உரிக்க கஷ்டப்படுறாங்களே, நாமளும் ஹெல்ப் பண்ணுவோம்னு போனா, நீ அங்கிட்டு நகர நானே மொத்தமா உரிச்சிடுறேன்னு சொல்லி 2 பாத்திரத்துல டமால் டுமில்னு குலுக்கணுனே அழகா தனித்தனியா உறிஞ்சு வந்துருச்சு. இந்த ஜிம்மிக்ஸ் வேலையெல்லாம் நமக்கும் தெரிஞ்சிருந்தா நம்மளும்